இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிய வகை மீன் வகையை சார்ந்தது. ரொம்ப அதிசயமாக பேசுனாங்க. லாஸ்ட் டைம் நீயா நானாவுக்கு போயிருக்கும்போது தூத்துக்குடி மீனவன் அவங்களாம் சொன்னாங்க, இந்த ஒரு மீனை மட்டும் நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தான் இதுக்கு பேர் வந்து மாமியார் பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் வந்து மலபார் கிங்ஃபிஷ் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த மீன் கிடச்சிச்சு அப்படின்னா கட்டாயமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக இன்றைக்கி மார்க்கெட் போயிருக்கும்போது அந்த மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி எப்படி அதை மீன் குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நம்ம இப்போது மாமியார் பாறை மீன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து தலைப்பகுதியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதையும் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். 1/2 கிலோ மீனுக்கு வந்து இது 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி மீடியம் சைஸில் 2 எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிங்க. இது மீன் குழம்பு மசாலா தூள். இது இல்லாதவங்க தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ துருவின தேங்காய், நம்ம தேங்காய் பால் தான் விட போகிறோம். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் இதில் சேர்க்க போகிறேன். இதை அரைச்சி நம்ம பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இது போக மெயினாக நல்ல ருசி கொடுக்கக்கூடியது மாங்காய் சீசன் அப்படின்னா மாங்காய் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ பற்ற வைக்கலாமா? ஸோ மீன் குழம்பு அப்படின்னாலே நம்ம மண் சட்டியில் சமைச்சாதான் அதோட ருசி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை நான் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. மண் சட்டி. இதில் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விடுங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்புக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மீன் மசாலாவில் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ரா நம்ம வெந்தயம் சேர்க்கலை. நீங்கள் அந்த மீன் மசாலா இல்லை அப்படின்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் நறுக்கி நம்ம சேர்க்குறோம். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த மாதிரி வதக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மீன் மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதுலேருந்து ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நான் எடுத்து இதில் சேர்க்குறேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பு ஸ்லோலியே இருக்கட்டும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் முருகின உடனே நம்ம இதை எடுத்து அப்படியே வச்சிடுறோம். இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெயோடையே எடுத்து வைங்க. இது எதுக்கு அப்படின்னா லாஸ்ட்டாக மேலே ஊற்றுறதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சது தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ கொரகொரப்பாக நம்ம தட்டின பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்றோம். இப்போ நம்ம தக்காளியை அரைச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம அரைச்சி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல கிரேவி வந்து நல்ல திக்காக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம அரைச்சி சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நல்ல பச்சை வாசனை போய் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம இதில் புளி கரைசலை இதில் ஊற்றிடுறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் மசாலா தூள் அதையும் இதோடு சேர்த்துடலாம். உப்பு, மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது புளி வந்து நல்லா கொதிக்கணும். மீன் நமக்கு குக்காரத்துக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் போதுமானது. இப்போது இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் விட்டுட்டு வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் விடுவோம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல கொதி வந்துகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க இந்த மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு
மூடிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயம் அந்த இதை வந்து மேலே சுற்றி வர அப்படி ஊற்றிடணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். மீன் ஆனம் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மீனை நான் ட்ரை பண்ண போகிறேன். இதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே சொன்னாப்புல நல்லா சாஃப்டாகவே இருக்குது. மாவு மாதிரி இருக்குது. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி தான் நான் முதல்ல டேஸ்ட் பண்ணியிருக்கேன். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒர்த்து. கட்டாயமாக இந்த கிடச்சிச்சின்னா அடுத்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீனை. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.